வெல்கம் டு ஜெயினி ஜிடிஎம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கால் ஆஃப் டியூட்டி தான் நம்ம விளையாட போகிறோம். கால் ஆஃப் டியூட்டி வந்து இது செகண்ட் பார்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இன்னும் போடல. இது வந்து செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போடுவோம். நாளைக்கு போடலாம் ஒரு ஐடியாவில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் எப்படியும் செகண்ட் பார்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து திருப்பி நான் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஃபஸ்ட்டு பார்ட் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் விட்டுட்டேன். சரி நம்ம போகலாம். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக நகரணும், இல்லைன்னா நம்மளை சுட்டுடுவாங்க. அங்கே ஒருத்தன் இருக்கான், நம்ம சுடுவோம். கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடணும். வந்து நம்ம இங்கே எப்படி வரும், இப்படி வந்து அங்கே இருக்கோம். அங்கே 2 பேர் இருக்காங்க. ஒன்று சுடுவோம். கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து ஸ்மூத்னஸாக அதனுடைய இதில் எனக்கு பிடிச்சது அந்த குவாலிட்டி. ஸ்மூத்னஸாக அதனுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்குது. வந்து ஆனால் இதனுடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தேன், பட் ஸ்டோரேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். நான் இருந்தாலும் ஒன்று வாட்டி சொல்கிறேன். அதாவது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோடைய எம்பி 3.1 3.0 3.1 வருது. சரியாக ஞாபகம் இல்லை, அதுக்குள்ளே தான் வரும். 3.2 ஜிபிக்குள்ளே வரும். இந்த கேம் அங்கே ஒருத்தர் உடஞ்சிக்கலாம். நம்ம சொல்லலாம் அவங்க வந்து சுட்டுட்டான். நடுவில் வந்து நம்ம சொல்லலான்னு பார்க்க முடியல. பட்டு சுட்டுறாங்க இவங்க. நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சொல்றது, சுட்டுட்டாங்களா? ரொம்ப என்ன விட ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க இவங்கெல்லாம். ஓகே, இப்படி போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு போய் பார்த்தேன். சும்மா வந்து இந்த பக்கம் யாரும் இல்லை. அந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் இந்த இடத்துல ஒருத்தன் ஓடுறான். ஐயோ, சுட்டுட்டாங்க. எப்படி சுட்டாங்க? இப்படி போகணும், இப்படி போய் இந்த டைரக்ஷன் அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அவன் சுடணும். 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம டீம்மேட் 2 பேர் வந்துட்டான். எல்லாம் அவங்க டீம் இருக்கிறதுனால விளாடுறோம். இல்லைன்னா என்னால் விளாட முடியுது. இல்லைன்னா அவ்வளோதான். ஒரே இடத்துல தான் பயந்துக்கிட்டே ஒரே இடத்துல தான் இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு டீம் இல்லைன்னா கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால டீம் ஒரு 5 பேராக இருக்கிற மாதிரி நான் எந்த கேமாக இருந்தாலும் சூஸ் பண்ணுவேன். கன் கேம் பண்ணுறப்போ. இல்லைன்னா இத்தனை பேர் உங்களால் சமாளிக்க முடியாது. மொத்தம் 5 பேர் தான். அதனால வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தடுக்க மொத்தம் 3 பேர் சுற்றுறோம். 3 பேர் சுற்றுறப்போம். சுட முடியும். அங்கெங்கன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். யாரும் சொல்றாங்க உங்களை பின்னாடி இருந்தனால இந்த பக்கம் வந்துட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த பக்கம் ஒருத்தன் வரான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். இதை நான் அவனை சுட்டிருப்பாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வரான். இந்த நேரமாக பார்த்து புல்லட் காலி ஆகும். சரியான சமயத்தில் மாற்றலைன்னா புல்லட் சுட்டு தள்ளிடுவாங்க. வந்து இப்படி போகிறோம். இப்படி போய் நம்ம இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா? இல்லை எல்லாரும் உள்ள ஒளிஞ்சு தாக்குறாங்க. ஆனால் யார் எந்த பக்கம் இருந்து தாக்குறாங்கன்னு கரெக்டாக தெரியல. உங்களுடைய ஜிபிஎஸ் அந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா? மேப் ஜிபிஎஸ் மேப்பில் கூட
சில சமயம் உங்களுக்கு தெரியாது அவங்க எங்க இருக்கிறது, சில சமயம் தெரியாது. அது எதனாலன்னு தெரியல. சில பக்கா இல்லைன்னா அந்த கேம்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. பட் ஆனால் கிராஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் உங்களோட யூனிஃபார்ம் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும். மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரியா இருக்கு. ஓகே வந்து வேற யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அது அந்த பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க, இன்னும் இந்த பக்கம் வந்துருக்கு. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா சுட்டுடுவான். இந்த எனர்ஜி கொஞ்சமாக தான் இருக்கு. 2 பேர் இருக்காங்க, சுட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமா இல்லை சொல்ல பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பீடா நகர்த்த வேண்டியதா இருக்குதுல்ல. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே அப்படின்னா இது வீடியோ கூட நான் ஸ்பீடா நகர்த்தல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீடா நகர்த்தல, நானே தான் கை அப்படின்னு கேட்டீங்க. இது கையில் அப்படி இது விளையாடும் போது அவ்வளோ ஸ்பீடாக விளையாடல. ரொம்ப ஸ்பீடாக விளையாட வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னா எதிரிகள் எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். ஷூட் பண்ணிட்டாங்க அவங்க. இந்த பக்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துப்போம். ஏதோ இந்த இடத்துல இருக்கான், ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவ்வளோதான், ஜெயிச்சுட்டோம் நினைக்கிறேன். ஜெயிச்சுட்டோம். இப்போதான் வின்னு. இதில் எனக்கு ஒன்று புரியல, யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எந்த பக்கம் போகணும்னு தெரியல, மறந்து போச்சு. பேட்டில் ஆஃப் பிரைம் ஒரு கேம் இருக்கு. நான் இப்போ அந்த கேம் தான் விளையாடுவேன். அதிகமாக விளையாடுறது அதில் தான். ஆனால் எனக்கு கால் ஆஃப் டியூட்டி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அது மாதிரி தான் இருக்கும். பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் இன்னும் இருக்கு. ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் வராது. அதனால எனக்கு அது பிடிக்கல. அதனால எனக்கு மிலிட்ரி யூனிஃபார்மில் இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால இது விளையாடுறேன், கால் ஆஃப் டியூட்டி. இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒரு பேர் என்ன இப்போதான் மறந்துட்டேன். ஃப்ரீ ஃபயரை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். இதை வந்து அதில் ஒரு பிரச்சனை கூட இருக்கு. குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளேருந்து வெளியில் வந்தோம், இல்லைன்னா நம்ம இறந்துடுவோம். அது மாதிரி இருக்கிறதுனால நான் இதையே விளையாடுறேன். இந்த பக்கத்துல யாராவது வராங்களான்னு இது வந்து நம்ம எதிரியோடைய ஏரியாவான்னு இல்லை நம்மளோட ஏரியா தான். அவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த சைடு தான் இதுதான் அவங்க எதிரியோடைய ஏரியா. சுட்டுட்டாங்க. அவங்க ஏரியாக்குள்ள போனதுக்கே ரொம்ப ஆபத்து தான். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க உள்ள. அதனால அந்த பக்கம் போக மாட்டேன். நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டான், சுட வேண்டியதுதான். அதாவது இந்தியா எல்லை மாதிரி இங்க 2 பேர் இருக்காங்க, சுட்டுட்டாங்க அவங்க. ஓகே, 2 பேர் வந்து காப்பாற்றிருக்காங்க. இல்லைன்னா சுட்டுருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். மேலே நம்ம ஆள் தான் பக்கத்துக்கு மேலே. ஓகே அவங்க என்ன பண்ணா சுட்டுட்டான், தலையிலே சுட்டான். இல்லைன்னா
நம்மளே சுட்டிருப்பாங்க. இது வந்து தலையில சுட்டாத எந்த கேமா இருந்தாலும் அது எந்த கன் கேமா இருந்தாலும் அவங்க தலையில சுட்டா சீக்கிரமா சாவாங்க. இதுதான் இதுதான் ஒரு ட்ரிக்கான்னு சொல்லலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப அடிக்கிறது கஷ்டம். அவன் நகராம இருக்கணும். கஷ்டம் தான். அவன் சுட்டிகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் சில சமயம் கிட்ட வருவான். கிட்ட வந்து அவன் ஈஸியாக சுட்டுருவான். அப்போ வந்து அந்த தலையில பொறி வச்சு சுட முடியாது. அதுதான் பிரச்சனை. அதுவும் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நானா ஷூட் பண்ண மாட்டேன். அது வந்து ஆட்டோமேட்டிக். நான் எப்பவும் ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவங்க வரும்போது டக்கு டக்குன்னு கிளிக் பண்ண முடியாது என்னால். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் ஆடுறவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் வந்து டக்கு டக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். நல்ல வேலை இங்கே ஒரு ட்ரக் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பஸ் இருக்கிறதுனால உங்களால் ஓரளவுக்கு வரைய முடியுது. இந்த இடத்துல அவங்க கேம்புக்குள்ளே வந்துருக்கும். அது அவங்க ஏரியாக்குள்ளே வந்தோன்னு விட்டுடுறாங்க. ஈஸியாக சொல்கிறாங்க. ஒரு நாய் வேறு இருக்குது. அந்த நாய் எப்படி சமாளிக்கிறது தெரியல. இங்கே இருக்கிற எதிரிங்களாவது சமாளிக்கலாம். நாய் என்ன விடுறாங்க பார்த்தீங்களா? இல்லை நாய் விடுறாங்கல்ல, அது வந்து சமாளிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வரும். அது கரெக்டாக சொல்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போன கேமில் விளையாடின அந்த நாயும் ஒரு சோல்ஜரும் இருந்தான் உங்களோட எதிரி. 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தாலும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கேர்ஃபுல் ஆடுங்க கால் ஆஃப் டியூட்டி விளையாடும் போது. குறிப்பாக இந்த மாதிரி வீடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சடனாக புல்லட் தீர்ந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சுற்றிடுவாங்க. யாருமே காணும். எல்லாரும் சுட்டுட்டாங்க போல இருக்கு. யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். இது இங்கே ஒருத்தவங்க உள்ளே ஓடி போகிறாங்க. யாராவது சுட்டுட்டோம். உள்ளே போயிருந்தா யாராவது வந்து சுட்டுடுவாங்க. இந்த பக்கம் வந்து போயிருக்கோம். ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து வரைஞ்சிட்டேன். எந்த பக்கம் போனான்னு தெரியல. சுட்டுட்டாங்களா ஒரு வேலை? இப்போதான் என்னை சுட்டுட்டு இருந்தான். எங்கே போனான்னு தெரியல. பட் உள்ள ஒரு ஆளுக்கு அவன் சுட்டுறேன். அவனோட கேம்ப்லையா இருக்கும். இது அவனுடைய கேம்ப் தான். அவனுடைய ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட ஏரியாக்குள்ள அவனும் ஒருத்தன் ஓடலாம். அவங்க போய் ஒழிஞ்சுக்கணும். அவனை சுட்டுடலாம். இன்னும் அங்கே இருக்கான். இங்கெல்லாம் ஓட பார்க்கல. இந்த கேம்புக்குள்ள யாராலையும் வர முடியாது. இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் இந்த கேம்லையும் வந்திருக்கு. போன வாட்டி கூட நாய் தோற்சிச்சு. நல்லா இந்த நாய்கிட்ட நான் கடி வாங்க தான் ஆயிடுச்சு. சமாளிக்க முடியல. 2மே கடிச்சிடுச்சு. எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம். யாரோ சொல்லலாம். எந்த பக்கத்துல சொல்லலான்னு தெரியல. அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கான். அவன் சுட்டுடுவோம். நம்மளோட ஏரியா ஃபுல்லான்ட்டானா? இங்கே
வேற ஏதாவது இருக்கானு பார்ப்போம் ஏரியாவில். Contact with enemy. யாரோ சொல்றாங்க எங்க இருக்காங்கன்னா Target down. சுட்டுடும். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஹெல்த் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எப்படி செக் பண்றது தெரியல. 2-3 பேர் உங்களை சுட்டுட்டாங்க. மேலே போய் பார்ப்போம். ஐயோ சுட்டுட்டான். அவனை சுடுன்னு டக்குன்னு சுட்டுட்டான். இப்போ வந்து அவங்க திருப்பி சுடுவோம் அவனை. அவன் எங்க இருக்கான் தான் பார்க்கணும். அவனை சுட்டுட்டாங்க போல இருக்கு. ரொம்ப சுட்டுட்டு இருக்கோம். ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம். நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். JI-14 இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம தான் அப்படி சுட்டுருக்கோம். அதை அவங்க வீடியோவாக காமிக்கிறாங்க. அது எப்படி சுத்தம்ன்றத வீடியோவாக காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சுடும்போது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால. சரி, இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.